நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 24 மே 2026 காலை 8 மணி. இதில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, அ உலக செய்திகள் வந்து நைட்டு. ஏன்னா, நேத்து நைட்டு வந்து அவரு தோழர் சுஃபியான் அவர்களோட வந்து முதல் முறையா கலந்துரையாடல் செய்து போட்டிருக்கோம். உங்க ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளூர் அரசியல் பேச போறோம். உள்ளூர் அரசியல்ல எக்ஸ்க்ளூசிவா வந்து ஒரு பூச்சிய பத்தி பேசப் போறோம். ஏன்னா, அரசியலுக்கும் பூச்சிக்கும் என்ன சம்மந்தம்னா, அ அரசியல்வாதிகள், அரசியல் அந்த பேர சொல்லி அரிக்கிறாங்க இல்லையா? அது மாரி அரிக்கிறத பத்தி தான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எத சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து அத பத்தி கொஞ்சம் பேசப் போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. லைக் பட்டனை கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சரி. இப்போ வந்து ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் சொல்லப் போறது வந்து, பாரதிய ஜனதா பார்ட்டி, பிஜேபி. இத பத்தி லேசா இதுக்கு முன்னாடி ஒரு காணொளில வந்து போற போக்குல லேசா தொட்டு விட்டுருந்தேன். இப்ப என்னன்னா, இன் அ அதுக்கு எதிரா இளைஞர்கள வந்து அவரு சூரியகாந்த் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி வந்து என்ன சொன்னாரு, இந்த மாரி காக்ரோச் மாரி இந்த மாரி வேலை இல்லாம இந்த மாரி யங்ஸ்டர்ஸ் இப்படி வேலை இல்லாம அலைஞ்சு காக்ரோச் மாரி வந்து அரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எப்ப பார்த்தாலும் சோசியல் மீடியாலே கிடக்காங்க அப்படின்ற மாரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, தரக்குறைவா பேசினாரா? அல்லது என்ன ஸ்டைல்ல பேசினாரு தெரியாது. ஆனா அவர் கடைசியில பார்த்தா தரக்குறைவா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு, காக்ரோச்னா எங்கள சொல்றீங்க? உடனே ரைட் ஓகே. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, சிஜேபி அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கு வந்து ஒரு லோகோலாம் டிசைன் பண்ணி, அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா எப்படிலாம் அரிக்கிறோம் அப்படின்னு போட்டு, அப்புறம் இதுல வந்து மெம்பரா சேர்றதுக்கு முதல் தகுதி வந்து, நீங்க வந்து அரிங்க பரவால்ல, லேசியா இருங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருங்க, அதான் யார் வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லி, அந்த சொன்ன இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கன்னாபின்னான்னு இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி, அ அவங்களுடைய அ இது இருக்கு அஜெண்டா குடுத்தாங்க. ஒரு 4, 5 அஜெண்டா குடுத்தாங்க. உண்மையிலேயே அது சூப்பர். என்னன்னா, அ அதையும் பேசிருவோம். என்ன இது வந்து ஆரம்பிச்சது அபிஜித் தீப்கே அப்படின்னு சொல்லி ஒரு 30 வயசுக்கார ஒருத்தர் வந்து இத ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓகே. அ அவர் வந்து ஏற்கனவே ஆம் ஆத்மில பார்ட்டியில இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிக் ம தேர்தல் எலக்ஷன்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானரா அங்க உள்ள இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மேல படிக்க போறேன் அப்படின்னு வெளியில வந்து படிக்க போயிட்டாரு. எப்படின்னா, இது வந்து போஸ்டன் யூனிவர்சிட்டில அடுத்து படிக்க போயிட்டாரு. இந்த மாரி ஒரு இது சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்தாரு. வந்த உடனே இப்படி சூரியகாந்த் எப்படி இப்படி சொல்ல போச்சு அப்படின்னு, அவருக்கு எதிரா இந்த நாட்டுல அராஜகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரா அப்படின்னு இப்போ பொதுமக்கள் வந்து இதோட கணக்கு என்ன அப்படின்னா, பிஜேபி மேல உண்மையிலேயே ஒரு நல்ல நம்பிக்கையும், மரியாதையும் கொண்டு அ இளைஞர்கள், பெருவாரியான மக்கள் இருந்திருந்தாங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்படி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வைரல் ஆகி அலை அடிச்சிருக்காது. இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி உலக அளவுல, இந்திய அளவு விடுங்க, உலக அளவுல பேசுபொருள் ஆயிருக்கு. அப்ப என்ன காரணம்? யாராவது நம்மள வந்து ஒரு இது பண்ண மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது, ஜாலியா காமெடியா எங்கள காக்ரோச் ஜனனா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்ச உடனே, எல்லாம் அலையலையா வந்து சேர்ந்தாங்க பாருங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அவரு குடுத்த அந்த இது இருக்கு இல்லையா? அந்த என்ன சொல்றது? 5 4, 5 அ டீட்டெயில் குடுத்தார் இல்லையா? அதாவது அந்த அஜெண்டா. என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமா, அவரு குடுத்தது வந்து, இந்த மாரி உச்ச நீதிமன்றத்தில நீதிபதியா இருக்காங்க இல்லையா? அவங்க இத ரிட்டயர்ட் ஆகி போனதுக்கப்புறம் எங்கேயாவது கவர்னரா போறது, வேற வேற முக்கியமான இந்த ராஜ்யசபா எம்பி உறுப்பினரா போறது, அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு வந்து ஜால்ரா போட்டு ஷூ நக்கி ஜால்ரா போட்டு போறாங்க. ஏன் ஷூ நக்கின்னு சொல்றோம்னா, அது வந்து ஒரு பெரிய குறியீடு. என்னன்னா, இப்போ இவங்க வந்து நீதிபதியா இருக்காங்க. ஏற்கனவே உள்ள பேசியிருப்பாங்க. இது முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த இதுல கவர்னர் ஆக்கிர்றேன், இல்ல ராஜ்யசபா எம்பி ஆக்கிர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து எப்படி நேர்மையா, அ ம விருப்பு வெறுப்பு இல்லாம நேர்மையா அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் குடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு சார்பா தான் குடுப்பாங்க. இல்லன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாரி ஆசை வார்த்தை காமிக்கிறது, மிரட்டுறது, எல்லா வேலையும் பார்க்கிறது பிஜேபி பண்ணாங்க. இது உலக அளவுல வந்து யூதர்கள் பண்ணுவாய்ங்க. இந்திய அளவுல வந்து பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கிறது இப்ப குற்றச்சாட்டு. அப்போ இவங்களுக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த விதமான ராஜ்யசபா உறுப்பினரோ, கவர்னரோ வேற எந்த பதவிக்கும் போகக்கூடாது. அப்படிங்கிறது ஒரு அற்புதமான, அருமையான வந்து அவங்க குடுத்த அந்த அ திட்டத்துல அருமையான திட்டம் அப்படிங்கிறது. அது ஒரு 4, 5 இது நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. ஓகே. இது இந்த இந்த ஒரு திட்டம் ரொம்ப புடிச்சிருந்தது. ஓகே. அப்ப என்னன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இது எப்படி இவ்வளோ பெருசா வந்துச்சு? சாதாரண வந்து மளமளன்னு ஆளாளுக்கு வந்து போட்ட உடனே, பயங்கரமா போகுது. அ எக்ஸ் தளத்துல போட்டா
வைரலாகி அப்படி போன உடனே இந்திய அரசு என்ன பண்ணிடுச்சு, அந்த எக்ஸ் தளத்தை வந்து பேன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மில்லியன் சம்திங் ஒரு 80,00,000 90,00,000 பிஜேபி இருக்குல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தனி கட்சி வந்து பெரிய அளவுல இருக்கு. ஃபாலோவர்ஸோட இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு 1,00,00,000 1,50,00,000 பேர் கிட்டத்தட்ட. அந்த அளவுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து 4 நாள்ல 1 வாரத்துக்குள்ள வந்தது பார்த்தீங்கன்னா, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அப்படின்னு எல்லாம் திரும்பி பார்த்து என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு இடையில நாங்க வந்து இப்படித்தான் வருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இலைய அரிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க. சூப்பர் பாட்டு. அது வந்து உண்மையில ஃபுல்லா அந்த பாட்ட அந்த சிஜேபிக்காக பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்ட கேட்டு பாருங்க. நான் வந்து இப்போ அந்த பாட்டு எல்லாம் இப்போ ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. சிஜேபிக்கான ஒரு பாடல். சூப்பர் சாங் அது. அத கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க மெனக்கெடல் இருக்குல்ல. அதுல நெறைய மெனக்கெட்டு உள்ள எல்லாம் போட்டா, மக்கள்ட்ட வந்து அப்படி ரீச் ஆகுது. என்னன்னா, அப்போ பிஜேபி மேல, ஆளுங்கட்சி மேல ஏகப்பட்ட இளைஞர்களுக்கு அதிருப்தி இருக்கு. என்ன காரணம்? நம்பர் 1 வருஷத்துக்கு 2,00,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு தருவேன்னு சொன்னாங்க. 140,00,00,000 பேர் வந்து பொதுமக்கள் இருக்காங்கன்னா, இளைஞர்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30,00,00,000 பேர் இருக்க மாட்டாங்க? 30, 40,00,00,000 பேர் இளைஞர்கள். அந்த 40,00,00,000 பேருக்கு வந்து வருஷத்துக்கு 2,00,00,000 பேருக்கு வேலை அப்படின்னா, வேலை என்ன சும்மா வானத்துலருந்து பொத்துக்கிட்டா வரும்? அதுக்கு ஏத்த மாரி, இங்க வந்து கட்டமைப்பு கொண்டு வரணும். ஐடி ஃபீல்ட்ல இருந்து, மேனுஃபேக்சரிங்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து விருப்பு இல்லாம, மதத்த போதிக்காம, ஜாதிய தூண்டி விடாம, மனுஷங்களுக்குள்ள பிரிவ தூண்டி விடாம, அதுக்கப்புறம் அந்த வடக்கு, தெக்குங்கிற பிரிவினை இல்லாம, எங்களுக்கு இதுதான் வேணும். மதத்த தூண்டி விட்டு தான் நாங்க வந்து எல்லாம் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் ஈடிய வச்சு ரெய்டு விடுவோம். அதுக்கப்புறம் வந்து தேர்தல் கமிஷன வச்சு நாங்க எ ஒ ம இவிஎம்ல என்ன வேணாலும் கலாட்டா பண்ணுவோம். அதுக்கப்புறம் தலைமை நீதிபதியா அங்க போனா, இங்கேருந்து போய் அங்க நீதிமன்றத்துல போய் முறையிட்டா, அங்கேயும் வந்து ஆப்படிப்போம். அப்படின்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு எங்களுக்கு காலங்காலமா இப்படித்தான் இருக்க போறோம் அப்படின்னா, உள்ள இருக்கிற மக்கள் கொதிச்சு போயிருப்பாங்க இல்லையா? இது வந்து த நார்த், சவுத் எல்லாம் தாண்டி மொத்த இளைஞர்கள். குறைஞ்சபட்சம் 40,00,00,000 இளைஞர் இருக்க மாட்டாங்க? இந்த 40,00,00,000 இளைஞர்கள்ல பெருவாரியான ஆட்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க அப்படின்னு காமிக்குதா? அப்போ போட்டு பயங்கரமா வந்து பரவுது அப்படி நிறுத்தவே முடியல. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் தளத்தை இவங்களுடைய தளத்தை எல்லாத்தையும் மூடுனாங்கன்னா, விபிஎன் இருக்கு இல்லையா? அதாவது எப்படின்னா எல்லாத்தையும் தாண்டி நீ என்னதான் குளோஸ் பண்ணாலும் சரி, விபிஎன் மூலமா பார்த்து பரவிட்டே இருக்கு. இத தடுக்க முடியல. அரசு வந்து உண்மையிலேயே இத பத்தி தத்தளிக்குது. சரி, இப்போ இந்த இதுல இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. இந்த இதுக்கு பின்னணியில இது தன்னியல்பா வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முக்கியமான ஒரு பதில் வந்து இல்லை. இப்போ அபிஜித் அ அவரு பால்கே தால்கே ஓகே அபிஜித். ஆமா அபிஜித் வந்து அவரு ஒரு என்ன சொல்ல இந்த நாட்ட ஒரு உயர வைக்கணும். இந்த நாட்டுக்காக நெறைய இது பண்ணணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஒரு திட்டம் போட்டு அப்படிலாம் பண்றாரா? அவருக்கு பின்னணியில வந்து யாரும் கிடையாதா? அப்படின்னா பின்னணியில ஆள் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து துருவ் ரத்தி அப்படின்னு ஒருத்தர பயங்கரமா கொம்பு சீவி விட்டாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. வடநாட்டுல அவரு பேசுற அது ஹிந்தி, இங்கிலீஷு. ஹிந்தி அத வந்து மொழி மாற்றம் பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பிச்சு விட்டாங்க. அவரு YouTubeல அவரு பேசினாருன்னா, அவரு பேசுனா 1 மணி நேரத்துல 10,00,000 1 மணி நேரத்துல 8,00,000 1 மணி நேரத்துல 15,00,000 அப்படின்னு அவரோட இது பார்த்தா பயங்கரமா போச்சு. துருவ் ரத்தி வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிரா பண்ணாரு. இது யாரு கொம்பு சீவி விடுவா? வெஸ்டர்ன் மீடியா, அமெரிக்கா இந்த மாரி இங்க இருக்க முக்கியமான ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, இப்ப பிஜேபி வந்து இஷ்டத்துக்கு அப்படியே ரொம்ப போய்க்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எதிரா வந்து வளர்த்து விடுவாங்க. இந்த மாரி கொம்பு சீவி விடுவாங்க. இப்ப நமக்கு வந்து பொலிட்டிக்கலா பார்த்தோம்னா என்ன? இந்திய அளவுல பிஜேபி ஆளுங்கட்சி. எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அளவுக்கு யார் இருக்கா? காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் அது விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. ராகுல் காந்தி வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவரோட நடவடிக்கைய பார்த்தா உண்மையிலே அவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு ஏன்னா இப்ப சமீபத்தில பார்த்துருக்கோம். உண்மையிலே கேவலமான நடவடிக்கை. அது பெரிய அளவுக்கு இனிமே சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 16, 17 ஸ்டேட்ட வந்து இழந்துட்டு, இருக்கிற முறை இழந்துட்டு, அது வந்து அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் போங்க, போங்க, போங்க பஞ்சாயத்து முடிஞ்சுச்சு அப்படின்னு கிளம்பி அவர் பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போய் எங்கேயாவது செட்டில் ஆக போறாரு. அப்படிதான் நிலைமை. அப்ப காங்கிரஸ் வந்து அதுக்கு எதிர்ப்பு குடுக்குறதுக்கு, அத வந்து கரெக்ட்டா வந்து ஆப்போஸ் பண்றதுக்கு ஒரு சரியான கட்சியா இல்ல. அப்ப இளைஞர்கள் கட்சி எப்படி தமிழ்நாட்டுல வந்து தாவேகா 2 கழகங்கள எதிர்த்து பெருசா வந்து ஜெயிச்சு வந்திருக்கோ, அது மாரி இந்திய அளவுல பிஜேபி எதிர்த்து ஏதாவது ஒண்ணு வரணும். துருவ் வந்து பார்த்தா அவரோட கெப்பாசிட்டி ஒன்று இருக்கு. அது பெருசா முடியல. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் கண்ணையா குமாரா அப்படின்னு ஒருத்தர வந்து கொண்டு வந்து பார்த்தாங்க. அவர் வந்து ஒரு ரீஜினல் பாலிடிக்ஸ்ல அதோட வந்து முடங்கிருச்சு. அப்போ இதுக்கப்புறம் வந்து
இந்திய அளவுல வந்து இளைஞர்களை ஒன்றுபடுத்தணும். இப்ப வந்து பெரிய ஆட்கள் 40, 45, 50 வயசுக்கு மேல உள்ளவங்க என்னத்த சொன்னாலும் அவங்களுக்கு வந்து பழைய இதிலே இருப்பாங்க. வந்து கையில குத்துவாங்க அல்லது தாமரையில குத்துவாங்க. அல்லது அங்கங்க ரீஜனல் என்னென்ன இருக்கோ அதுல வந்து மேஜர் ஒரு பல வருஷங்களா இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ்ல அந்த இதுல தான் குத்துவாங்க. அப்படிங்கும்போது இப்ப வேற வழி இல்ல. இளைஞர்கள் 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் 30, 35 வயசு வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க ஏன்னா 35 வயசு வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாம நிறைய பேர் இப்ப இருக்காங்க இந்திய அளவுல. ஏன்னா இவர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அதை பத்தி கவலையே படல. அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் என்னென்ன பண்ணணுமோ அதை பூரா பண்ணிட்டு உட்காந்துருக்கா ஒழிய இந்த நாட்டோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கட்டமைப்பு பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வருது, உற்பத்தி பொருளாதாரமா அல்லது வேற என்ன பொருளாதாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எந்த விதமான திட்டங்களும் இல்லை. பூரா பொய், வாயை திறந்தா பொய். நாங்க இந்தியா முழுக்க வந்து இத்தனை கோடி பாத்ரூம் கட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், அமித்ஷா இருக்கட்டும், என்ன வேணாலும் பயங்கரமா பேசுறாங்க. அதே மாதிரி தான் இப்ப இங்க வந்து தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நல்லது திமுக பண்ணாங்க. அதையும் மீறி அவங்க பண்ண அராஜகமா இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து போய் தோத்து போயிட்டாங்களா. என்ன இருந்தாலும் மக்கள் வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறான்னு அர்த்தம். பிஜேபி வந்து எல்லாத்தையும் பண்றது பூரா அராஜகம். ஆனா எல்லாத்தையும் வந்து இறுக்கி பிடிச்சி கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி இடியை வச்சு என்கம்பர்ஸ் அந்த மாதிரி அது என்ன சொல்றது அமலாக்கத்துறையா இருக்கட்டும் அல்லது இப்போ தேர்தல் கமிஷன் இவங்களை வச்சு போட்டு அமுக்குன்னு அமுக்கி எல்லாம் வந்து யாரும் குரல் எழுப்பிட முடியாது அப்படின்ற அளவுக்கு பயங்கர மோசமா நடத்துறாங்களா. இப்போ இளைஞர்கள் படம் வந்து பெருசா வருது. இந்த இளைஞர் படையை வந்து கட்டமைச்சு கொண்டு வரது யாரு? இவர் வந்து அபிஜித் வந்து பாஸ்டன்ல அங்க படிக்கிறாருன்னா சாதாரணம் இருப்பாரா? ஆம் ஆத்மியில ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்கிறாரு. ஓகே, ஒரு என்னது தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படி இருந்திருக்கிறாரு. அப்போ வியூகம் இந்த மாதிரி அவரை பத்தி தெரியாம இருக்குமா? நேரம் கூப்பிட்டு சரி ஓகே இங்க போங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னா உடனே இவரது வந்து இன்ஸ்டாகிராம் யார் கையில இருக்கு? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து மார்க் ஜுகர்பெர்கா அவர் கையில இருக்கா? அவருக்கு வந்து அங்க பெரிய பிளான் ரைட். இந்த இந்தியாவில் வந்து அடுத்து ஒரு பெரிய மாற்றம் வரணும். என்னன்னா அங்க வந்து அமெரிக்காவோட கம்பெனி இது எப்ப பார்த்தாலும் நமக்கு அடிமையாவே இந்தியாவை இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புதுசா ஒரு டீமை கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான இதுவும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இனி எதிர்காலத்துல எப்படின்னா இந்த மாதிரி டிஜிட்டல் இருக்கு இல்லையா, இந்த டிஜிட்டல் மூலமா தான் நம்ம வந்து டெய்லி ஃபேஸ்புக் பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம். நமக்கு என்ன எந்த கட்சியை வந்து நம்ம வளர்க்கணும், நம்ம வந்து ஓட்டு போட நினைக்கிறோமோ அந்த கட்சியை மாற்றி வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுற அளவுக்கு கொண்டு வந்து பேசி பேசி டீட்டெயில் எல்லாம் கொண்டு வந்து இதான நல்ல கட்சியா இருக்கே அப்படின்னு நம்ம மனசுல வந்து நம்மளையே அறியாம நம்ம மனசை வந்து புகுத்துறது. அது வந்து எதிர்காலம் இப்படித்தான் நடக்கும். அதுக்கு இந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்து சேர்த்தது இங்க வெளிநாட்டு சக்தி. அந்த வெளிநாட்டு சக்தி எதுங்கிறது டீட்டெயில் வந்து இன்னும் முழுசா கிடைக்கல. நான் வந்து இன்னும் தோண்டி தோண்டி பார்த்தாலும் இன்னும் டீட்டெயில் வரல. இவர் வந்து சும்மா கேஷுவலா போற போக்குல எல்லாம் ஆரம்பிக்கல. இவர் ஆரம்பிச்சது எல்லாம் பக்கா பிளான். இந்த பிளானுக்கு வெளிநாட்டு சக்தி, நம்ம வெளிநாட்டு சதின்னு சொல்றது இல்லை, வெளிநாட்டு சக்தி வந்து பின்னாடி இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு, என்னென்னவோ மாற்றங்கள் வந்துருச்சு. அப்போ இந்திய அளவில் வந்து இவங்க அம்பானி அதானி ஏதாவது நீங்கள் வால்மார்ட் இங்கே அமெரிக்காவோட கம்பெனி இங்கே வரணும் அப்படின்னா உடனே வந்து அதானி அம்பானி கையில் கொடுத்துட்டு இவங்க மூலமாக வாங்குறாங்க. எதுவும் வந்து அவங்களால வந்து நேரடியாக வர முடியல. அப்படின்னு ஒரு சூழலில் இந்தியாவில் வந்து பொருளாதாரம் இந்திய மக்கள் வந்து வாங்கும் மக்கள் வந்து எக்கச்சக்கம். அப்படிங்கும்போது இந்தியா சந்தை வந்து ரொம்ப பெருசு. அதை கைப்பற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு தலையாட்டி பொம்மை வேணும். அந்த தலையாட்டி பொம்மை சாதாரண வர முடியாது. ஏன்னா இங்கே ஜனநாயகம் இஷ்டத்துக்கு அடிச்சு பிடிச்செல்லாம் வர முடியாது. அப்போ இந்த மாதிரி கொண்டு வந்து அடுத்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள இந்த சிஜேபி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்ற மாதிரியோ அல்லது 2029லயே பிஜேபியை வீழ்த்தி சிஜேபி வர்ற மாதிரியோ கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. சிஜேபி வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு 200 ஃபவுண்டர் மெம்பர் வேணும் இது ஒன்று சொல்லி எல்லாம் டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. என்னன்னா எல்லாம் பக்கா பிளான். இது ஏதோ காமெடியா காமெடி பண்றப்ப ஜாலியான இந்த பிள்ளைங்க இந்த பசங்க ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 30 வயசுல என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமா ஒதுக்கி விடுற அளவுக்கு இவங்க இல்லை. அவங்க பின்னாடி மிகப்பெரிய மகா சக்தி அங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் 2029ல பிஜேபி வந்து வீழ்ச்சி அடைஞ்சு ஆகா சூப்பர் அப்படி இல்லை, பிஜேபி வீழ்ச்சி அடைஞ்சு பிஜேபி விட மோசமாவோ அல்லது பிஜேபி பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கோ அப்படி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி நம்ம ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து மோடியை பிடிக்கல, அமித்ஷாவை பிடிக்கல, அங்க இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்க யாரையுமே பிடிக்கல, காங்கிரஸ்ல ராகுலை பிடிக்கல, அதுக்கப்புறம் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் சொல்லவே வேண்டியதில்லை. அப்புறம் அங்கங்கே ரீஜனல் பார்ட்டி எல்லாமே வந்து மேக்சிமம் ஒழிச்சாச்சு. இப்போ ஏற்பட்ட சூழலில் புதுசாக வந்து ஒரு பார்ட்டி வந்து அப்போ பரவாயில்லப்பா நமக்கு வந்து யாரா வந்து நம்ம காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா.
அது வந்து ஒருவேளை தவறா முடியக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய வளத்தை பூரா நம்ம வந்து சொந்த நாட்டுக்காரன் கொள்ளையடிக்கிறத விட வெளிநாட்டுக்காரன் நேரடியா திரும்ப வந்து கொள்ளையடிச்சு போற மாதிரியோ என்னவோ நடக்க போகுது. நமக்கு நன்மையா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது வந்து வெளிநாட்டோட சக்தி இந்த கா காக்ரோச் ஜனதா பார்ட்டிய அபிஜித்தை இயக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அது யாரா இருக்கும், என்ன மாதிரி இயக்குறாங்க, இவரோட சக்சஸ் வந்து தமிழ்நாடு அளவுக்கு என்ன வரப்போ இப்போ தமிழ்நாட்டில் உள்ளே திறக்க முடியல. எதை திறந்தாலும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதை பற்றின டீட்டெயில், அதுக்கான பாடல், அதுக்கான ஒரு சின்ன சின்ன ரீல்ஸு, ஷார்ட் வீடியோ அப்படி ஆரம்பிச்சு அவங்க போடுறது பார்த்தா பயங்கர வைரலாக பரவுது. ஏன்னா பிஜேபி மேலே வெறுப்பு வந்து சவுத் இந்தியா மட்டும் இல்லை, நார்த் இந்தியா வரைக்கும் அவ்வளோ இருக்கு. அதனால இது வந்து எந்த இடத்துக்கு போய் அமைய போகுது நிற்க போகுதுன்னு தெரியல. காக்ரோச் ஜனதா பார்ட்டி நமக்கு நம்ம மக்களை அரிக்க போகுதா? இப்போ வந்து அந்த பிஜேபி மக்கள் அரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சிம்பாலிக்கா சொல்லி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து அவங்க வந்து மக்களை அரிக்க போறாங்களா அல்லது மக்களுக்கு நல்லது பண்ண போறாங்களா தெரியல. ஸோ இது வந்து உங்களுடைய கருத்து, நீங்க பார்த்துருப்பீங்க, கருத்து வந்து பின்னூட்டம் வந்தா அதை சொல்லுங்க. ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.